ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது தோசை மாவில் செய்யக்கூடிய போண்டா பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிக நேரம்லாம் ஆகாது, மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கெட்டியான மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு ஒரு நாள் புளிச்ச மாவாக இருக்கணும். 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் மல்லி இலையும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஒரு தடவை கலந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கங்க. அப்போ போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். அரிசி மாவு சேர்க்கலன்னா ஆப்பசோடா சேர்க்க தேவையில்ல, இதுவே சூப்பராக இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் போடுங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால குட்டி குட்டியாக சேர்த்துக்கிறேன். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. நல்லா கிறிஸ்பியானதும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக இருக்குதுன்ட்டு. இதை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.